Hi friends, Saravanakumar. Welcome to Power Space Solar Tech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நியூ பெருங்கலத்தூர்ல இருக்கோம். இங்கே ஒரு 1.5 கிலோவாட் சோலார் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். நிறைய பேர் அவங்களோட ஆஃப் கிரிட் சிஸ்டம்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க. எங்கள் கிட்ட போடுங்க, எங்கள் கிட்ட போடுற ஆஃப் கிரிட் சிஸ்டம் கண்டிப்பாக ஃபெயிலியரே உங்களுக்கு ஆகாது. ஏன்னா நார்மலாக சில பிராண்டட் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்கிற பிராண்டோட ஆஃப் கிரிட் சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னன்னா அவங்க அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சின்ன டிரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க mppt வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி போடுறோம். எங்களோட இது பார்த்தீங்கன்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம். நீங்கள் இபி சப்போர்ட்டே இல்லை, தேவை கிடையாது. எங்களுது போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 24x7 எங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் பிராண்டட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அது சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்னால கொஞ்ச நேரம் தான் சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஹீட் ஆகிடும். அது ஹீட் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்க போர்டு மாஸ்பெட்லாம் பிரேக் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. அதனால தான் உங்களுக்கு போர்டு பிசிபி கம்ப்ளைண்ட்டே வருது சோலாரில். எங்களுது பார்த்தீங்கன்னா நாங்கள் mppt செப்பரேட்டாக வச்சுருவோம், இன்வெர்டர் செப்பரேட்டாக வச்சுருவோம். அதே மாதிரி இன்வெர்டர்ல கிரிட் சார்ஜ் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்லி சோலார்ல மட்டும்தான் உங்க பேட்டரி சார்ஜ் ஆகும், கிரிட்ல இருந்து கரண்டே எடுக்காது. இங்க பாத்துக்கலாம், நீங்க 540 வாட் பேனல் போட்டிருக்கேன். வாரி பேனல் 540 வாட் 2 நம்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி கீழே இதுக்கு கேல்வனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். கீழே நீங்க பார்க்கலாம், கேல்வனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேனல் பார்த்தீங்கன்னா வாரி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். வாரி நான் டிசிஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசிஆர் வந்து ஒன்லி ஃபார் ஆன் கிரிட் சப்சைடு போனீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் டிசிஆர் பண்ணணும். அதே மாதிரி டிசிஆர் கொஞ்சம் காஸ்ட்லி. வாங்க, இவங்களுக்கு கீழே இன்வெர்டர் போட்டிருக்கேன், அதே மாதிரி எக்ஸைடு பேட்டரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வாங்க, அதை நான் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பைப்ஸ் எல்லாம் கூட பாருங்க, ஃபுல்லாக இந்த டிசி கேபிள்லாம் ஃபுல்லாக பைப்பில் தான் ரன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஹெவி ரூஃப்க்கு போடுற பைப் தான் போடணும், ஏன்னா லாங் லைஃப் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக. இந்த எல்போலாம் போக கூட பாருங்கள், நம்ம எலக்ட்ரிக்கல் எல்போ யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ப்ளம்பிங் எல்போ தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல் எல்போ கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இறுகி போய் தூள் தூளாக போயிடும். ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் டிசி லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்பில் தான் ரன் ஆகணும். எக்காரத்து கொண்டும் பேர் ஒயராக போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி டிசி ஒயர் வந்து ஹீட் ஆகும். நீங்கள் இன்னும் ஓப்பனில் போட்டிங்கன்னா ஓவர் வெயில் அடிச்சதுன்னா ஒயர் உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக பேனலுக்கு பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுக்கணும், கீழேருந்து செப்பரேட்டாக ஒரு எர்த்து எடுத்துகிட்டு வந்து பேனலில் கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்கோம், வாங்க கீழே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த இன்வெர்டர், இடெக்ஸ் காப்பர் இன்வெர்டர், சோலாருக்குன்னு வர்றது. பின்னாடி 2 ரெட் ஸ்விட்ச் பார்க்குறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிட் சார்ஜ் ஆன் ஆஃப் பண்ணுறது, அதாவது ஏசி சார்ஜிங். அது ரெண்டாவது சுவிட்ச் பாத்தீங்கன்னா யூபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப். பக்கத்துல இருக்க போர்ட் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்றது, பிசிபி ப்ரோக்ராம் பண்றது. அதே மாதிரி இதுக்கு பாருங்க 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் வெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. அதே மாதிரி இதோட டிசி கேபிளும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான 16 ஸ்கொயர் mm காப்பர் கேபிள். உங்களுக்கு பேட்டரி நல்ல சார்ஜிங் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பவர் இன்புட் அவுட்புட் கனெக்டர், அதுவும் நல்ல ஹெவியான கனெக்டர் தான். கீழே MCB LNT பிராண்ட் தான் போட்டிருக்காங்க. 1500 VA 1.5 கிலோவாட். இதுல டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளேல நீங்க எல்லாமே பார்த்துக்கலாம், இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், எவ்வளவு ஆம்ஸ் கரண்ட் எடுக்குது, எல்லாமே இதுல இந்த டிஸ்பிளேல நீங்க பார்த்துக்கலாம். அது எத்தனை % லோடு, இது எல்லாமே நீங்க அந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். கீழே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேருக்குலாம் இபி பவரே இருக்காது, அவங்கெல்லாம் கம்ப்ளீட்டா சோலார்லயே ரன் ஆகுற மாதிரி இருக்கும். அவங்களாம் கண்டிப்பா இந்த இன்வெர்டர் சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். சில பேர் ஃபியூச்சர்ல சோலாரா போட்டுக்கலான் இருப்பாங்க, இப்போ அட் ப்ரெசென்ட் இன்வெர்டர் வாங்குறவங்களா இருப்பீங்க. அவங்க கூட இந்த இன்வெர்டர் கன்சிடர் பண்ணுங்க, நல்ல இன்வெர்டர். இது காப்பர் இன்வெர்டர். மேலே இதுக்கு mppt வச்சிருக்கோம், mppt தனியா, இன்வெர்டர் தனியா இருக்கு. கீழே இவங்களுக்கு எக்ஸைடு பேட்டரி போட்டிருக்கோம். பேட்டரி பார்க்கலாம்.
இந்த பேட்டரிக்கு ட்ரேவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்டில் வாட்டர்லாம் ஊற்றுனீங்கன்னா சில பேருக்குலாம் அப்படியே வழிஞ்சு கீழே போய் அந்த இடமே நாசமாயிடுது. அதனால் நம்ம இந்த ட்ரே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரே உங்களுக்கு யாருக்கா வேணும்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். இது எக்ஸைட் பேட்டரி, 60 months வாரண்டி. இந்த பேட்டரிக்கு சோலார் பேட்டரி தான் போட்டிருக்கோம், C10 சோலார் பேட்டரி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி பேட்டரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி நல்ல குவாலிட்டியான பேட்டரியாக போடுங்க. இன்வெர்டர் நல்ல குவாலிட்டியான இன்வெர்டர் போடுங்க, சோலார் இன்வெர்டர். வாங்க MPPT எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இப்போ MPPT பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. SPVலேருந்து 1.6 amps வருது. நம்ம கண்ட்ரோலர் 9 amps சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. இது எதனாலனா பேனல்லேருந்து 70 to 80 volt வரும். அதை 12 volt கம்ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சோலார் பிரசன்ஸ் ஆன், பேட்டரி சார்ஜிங் போயிட்டு இருக்கு. இப்பதான் போட்டிருக்கிறதுனால லோட் ஆன் சோலாருக்கு போல. இது ஆஷா பவர் சார்ஜ் கண்ட்ரோலர், இந்தியா பெஸ்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் தான். நீங்க சார்ஜ் கண்ட்ரோலர் உங்க இன்வெர்டர் போடுறதா இருந்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம இந்த சார்ஜ் கண்ட்ரோலரை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல வோல்ட் தினமும் எவ்வளவு வோல்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது, மந்த்லி எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆயிருக்குன்ற நீங்க பாத்துக்கலாம். பேட்டரி பேங்க் எல்லாமே இது மல்டி வோல்டேஜ்னு கூட. நீங்க ஃபியூச்சர்ல 24 volt இன்வெர்டர் போடுறதா இருந்தா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான சோலார் வேணும்னா கால் பண்ணுங்க, பவர் ஸ்பேஸ் சோலார் டெக்.